போதும்மா, எவ்வளவு நாள் இப்படி கோவமா இருப்ப? பிரியா உன்னோட மருமக. அதத்தான் நானும் விரும்பல. எனக்கு புரியுது, உங்க விருப்பத்துக்கு மாறா நான் கல்யாணம் பண்ணிருக்கேன். ஆனா உனக்கு தான் பிரியா முன்னாடியே தெரியும்ல. நான் ஏற்கனவே அழைச்சிட்டு வந்திருக்கேன். ஆமாமா, நான் அப்படி என்ன பெரிய தப்பு பண்ணிட்டேன்? என்கிட்ட ஏன் நீங்க இவ்ளோ கோவமா இருக்கீங்க? நான் உன்கிட்ட பேசல. நீ உன்னோட ரூமுக்கு போ. ஆனா பிரியா, புரியல. எந்த வம்சத்தை சேர்ந்தவ, என்ன குலம் கோத்திரம்? பிரியா ஒரு அனாதம்மா. பாவமா, வாழ்க்கையில ரொம்ப கஷ்டப்பட்டிருக்கா. நீங்களே சொல்லுங்க, அனாதைங்களுக்கெல்லாம் மருமகளாகிற உரிமையே கிடையாதா? அவ வாழ்க்கை அப்படியே தான் போகணுமா? ஆனந்த், நீங்கெல்லாம் இந்த காலத்து பசங்க, எழுத படிக்க தெரிஞ்சவங்க, மாடர்னா இருப்பீங்க. அதான் இந்த மாதிரி எண்ணங்கள் இருக்கு. ஆனா நாங்க பெரியவங்க, உலகத்தை முழுசா புரிஞ்சவங்க. அவ கால் எடுத்து வச்சதுமே வீட்ல கரண்ட்டும் போயிடுச்சு. அதெல்லாம் தற்செயலா நடந்ததுமா. நீ நினைக்கிற மாதிரிலாம் ஒண்ணும் இல்ல. சரி, நான் எதுவும் யோசிக்கலப்பா. உங்ககிட்ட எதுவும் சொல்லவும் மாட்டேன். ஒருவேளை இன்னைக்கு உங்க அப்பா மட்டும் உயிரோட இருந்திருந்தா. ப்ளீஸ், இப்படி மட்டும் தயவு செஞ்சு பேசாத.